6 மாசத்துல நெக்ஸ்ட் ஜனவரியில் வை ஒரு மேயராவது நீங்க வந்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் மீசை ஒத்த மீசையை எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. உடனே ஆதவ அர்ஜுனா 25 நகராட்சியும் நாங்க ஜெயிப்போம் அப்படின்லாம் சொல்றாரு. இது இந்த மாதிரி வாய்ச்சவடால் நமக்கு பயன் தராது. சும்மா இன்னமும் அந்த ரசிகர் மனப்பான்மை, இந்த ரசிகர் மன்றங்கள் தான். அந்த போஸ்டர் ஒட்டினவன் அடிக்கடி சொல்லுவார்ல புசியானது, 30 வருஷமா எங்களுக்கு பேனர் கட்டினவங்க போஸ்டர் ஒட்டினவங்கன்னா உங்களுக்கு போஸ்டர் ஒட்டிடுவாங்க ஜனங்க. இந்த உள்ளாட்சிகளை கண்ட்ரோல் பண்ணுற கட்சி பண்ணாதான் அதுக்கு இந்த கிராமப்புற நகர்ப்புறங்களில் இருக்க மக்களுக்கு சேவை செய்வது எளிது. வெறும் மாநில அரசு மட்டும் இருந்தால், மற்றதெல்லாம் எதிர்கட்சிக்காரங்க இருந்தால், மாநில அரசின் திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட மாட்டாங்க. இபிஎஸ் சார் பார்த்தோம்னா ஒரு சேருக்கு 4 கால்னா 2 கால் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது ஒரு கூட்டணி அரசு, தாவேகா தலைமை தாங்கும் ஒரு கூட்டணி அரசு. இப்போ இது பொய்க்கால், அந்த கால் இந்த கால்னா, இப்போ மோடியுடைய ஆட்சி மத்தியில் என்ன கால்? நம்மளோட தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் அவர் முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் ஒரே ஒருவர் மட்டும் டெல்லி போயிட்டு நம்மளோட பாரத பிரதமர் அவர்களை பார்த்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் அது ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி மீட்டுன்னு தான் சொன்னாங்க. இன்றைக்கி அஃபிஷியலாக போயிருக்காங்க, ஒரு முக்கியமான ஆலோசனைக்காக போயிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த மீட் எப்படி பார்க்குறீங்க? இங்கே என்னென்ன விஷயங்கள் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் 3 நாள் அங்கே தங்கி இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. 10, 11, 12 அங்கேருந்து கிளம்பி திரும்பிடுவார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போனது 11ஆம் தேதி நடக்க இருக்கிற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறது தான். நிதி ஆயோக் கூட்டம்ன்றது வழக்கமாக பிரதமர் தலைமையில் நடக்கும். முதலமைச்சர்கள் கலந்துக்கலாம், இல்லை அவங்களால கலந்துக்க முடியலன்னா நிதி அமைச்சர்களை அனுப்பலாம். நிதி சம்பந்தமானது தான். மாநிலங்களுக்கும் தர வேண்டிய நிதி பகிர்வு, இது மாதிரியான நிதி சம்பந்தமான கொள்கைகளை இறுதி செய்தல், இது மாதிரி ஒரு முக்கியமான கூட்டம் தான். அதுக்கு ஒரு முதல் முறையாக போயிருக்காரு. அவர் பதவிக்கு ஏற்றதே 1 மாதம் தான் ஆச்சு. 1 மாதம் தான் ஆச்சு. 1 மாதத்தில் ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்தில் அவர் கலந்துக்கிறதுன்றது நல்ல விஷயந்தான். ஏன்னா ஸ்டாலின் பழைய திமுக ஆட்சியில் முதல் 3 வருஷம் பாய்காட் பண்ணார், கூட்டத்துக்கே போக மாட்டார். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கேட்டால் என்ன சொல்லுவார்னா, அது காணொலிலாம் போடுவார். நான் ஏன் போகல, மக்களுக்கு விளக்குவார். போல பாரபட்சமாக நடக்குது மத்திய அரசு, நமக்கு வருவாயில் உரிய பங்கீடு தரமாட்டேங்குது, நம்மளை பாரபட்சமாக நடத்துகிறாங்க, போயும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகாமல் இருந்தார் ஒரு 3 வருஷம். ஆனால் கடைசி வருஷம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கே போய் உட்காந்துக்கிட்டார் நிதி ஆயோக் கூட்டத்தில். அதுக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னா, அந்த டாஸ்மாக் நிறுவனம் அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் ஆஃபீஸ்லலாம் இடி நடத்துச்சு. அது ரைடு நடந்துட்டு இருக்கும்போது உதயநிதியின் வலது கரம் இடது கரம் எல்லா கரமுமாக இருக்கிற ரித்தீஷ்ன்றவர் தப்பி அவர் லண்டனுக்கு ஓடிட்டார். பல பேர் வெளிநாடுகள் வெளி மாநிலங்களுக்கு ஓடிட்டாங்க. இப்படி பல ரெய்டெலாம் நடந்தது. அந்த ரெய்டில் தன் மகன் உதயநிதியை காப்பாற்றி கொள்வதற்காகத்தான் அப்போ அவர் போனார். யாருக்கும் சொல்லாமல் போயிட்டார். போனவர் ஏன் இவ்வளோ நாளாக போகாமல் இருந்தார், இப்போ ஏன் போகிறாரு, இப்போ எல்லாம் சரியாகி போச்சா, சொல்லியிருக்கணும்ல. எதுவுமே சொல்ல. ஏன்னா அவர் போனது மாநில நலனுக்காகவோ மாநில மக்களுக்காகவோ இல்லை, தன் மகனை காப்பாற்றுவதற்காக, இந்த டாஸ்மாக் ஊழலிருந்து. அதனால் போனார். அது சரியான அணுகுமுறையாக எனக்கு தெரியல. ஏன்னா அப்போ அவர் அந்த மீட்டிங் மட்டும் போல, மீட்டிங் முடிஞ்ச பிறகு பிரதமரோடு தனியாக 1-to-1 வேறு பேசிட்டு வந்தார். இதுதான் பேசியிருப்பாங்க, எங்களை தொந்தரவு பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் பேசியிருப்பாங்க. பட் விஜய் க்ளீன் ஸ்லேட்டு. அவரை பொறுத்தவரையில் யாரும் அவரை மிரட்டவும் முடியாது, யார் மிரட்டினாலும் அவர் பணியவும் மாட்டார். எது சரியோ அதை செய்வார். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனாலிட்டி. ஸோ அதனால் இவர் ஃபஸ்ட்டு மீட்டிங் போகிறாரு. நிச்சயமாக தமிழ்நாட்டின் நிதி மேம்பாட்டுக்காக, நிதியை அதிகரிப்பதற்காக, வரி வருவாய் முறையாக
தமிழ்நாட்டுக்கு கிடைக்க கோரிக்கை எழுப்புவார். தமிழ்நாட்டின் நிதி ஆதாரம் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை வந்து நிச்சயமாக முன்வைப்பார்னு நினைக்கிறேன். துணை குடியரசுத் தலைவர் இவரை பார்த்துருக்காரு, சிபி ராதாகிருஷ்ணனை பார்த்துருக்காரு. அவர் தமிழகத்தை சார்ந்தவர் என்பதால் போன முறை பார்க்க முடியல, குடியரசுத் தலைவரையும் பார்க்க முடியல. அவங்க வந்து அஸ்ஸாமில் எங்கேயோ டூரில் இருந்தாங்க. ஸோ இந்த முறை இப்போ குடியரசு துணைத் தலைவர் இன்றைக்கே பார்த்துட்டாரு. இப்போ குடியரசு தலைவரை வந்து பார்ப்பாருன்னு நினைக்கிறேன், முர்முவை. அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவர்களை, கம்யூனிஸ்ட் தலைவர்களை போன விசிட்டில் டெல்லியில் பார்க்க முடியலன்னாரு. அவங்க கூட்டணியில் இருக்காங்க இல்லையா, கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸை பொறுத்தவரையில் ஆட்சியில் பங்கு எடுத்திருக்கு, 2 பேர் மந்திரியாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த கட்சி குறிப்பாக சோனியா காந்தியை போய் பார்க்கணும், மல்லிகார்ஜுன் கார்கே இவங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு திட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போன விசிட்டில் அது முடியல. இந்த விசிட்டில் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவார்னு நினைக்கிறேன். சார், இப்போ எல்லாருக்குமே இருக்கிற ரொம்ப முக்கியமான சந்தேகம்னா வெறும் அந்த என்ன அமௌண்ட் வரணும், ஃபினான்ஸ் சம்மந்தமாக தான் பேசுவாங்களா இல்லை அரசியல் சம்மந்தமாக பேசுவாங்களான்ற ஒரு டவுட் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்குறோன்னா, இப்போ அதிமுகலேருந்து இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகா பக்கம் வராங்க, திமுக சைட்லேருந்து எல்லா கட்சியிலேருந்துமே வராங்க. பட் முக்கியமாக அதிமுகலேருந்து வர்றதுனால அங்கே ஆல்ரெடி ஒன்றிய அரசு பாஜக அலைன்ஸில் இருக்காங்க. ஸோ ஏதோ அரசியல் சம்மந்தமாக பேச வாய்ப்பு இருக்கா, இல்லை அமித்ஷா எதாவது பேசுவாரா, இல்லை நம்மளோட நரேந்திர மோடி எதாவது பேசுவாரா? போன முறை வந்து அமித்ஷாவை சந்திக்க, உள்துறை அமைச்சரை சந்திக்க, அது வந்து அரசியல் சம்பந்தம் இல்லை. பிரதமரை பார்த்தாரு. அப்புறம் நம்பர் 2 இவர் தான் அமித்ஷா. உள்துறை அமைச்சர்ன்றவர் வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்களெல்லாம் வந்து கேடரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவர் இந்தியா பூரா. அப்போ அது சம்மந்தமாக ஏதாவது பேசுகிறதுக்காக முயற்சி பண்ண இருக்கலாம். அவர் கூடுதலாக கொஞ்சம் பேரை கொடுங்க, இல்லை இவங்களை ரிலீவ் பண்ணுங்கன்ற மாதிரி. அப்போ சந்திக்க முடியல, அவர் வந்து பிஸியாக இருந்ததால் அவர் சந்திக்கலை. மறுநாள் கிளம்பி அவர் அகமதாபாத் போயிட்டார், குஜராத்துக்கு. ஸோ அந்த சந்திப்பு கூட இப்போ நடக்கலாம். ஆனால் அரசியல் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜயை பொறுத்தவரையில் ரொம்ப டிமார்க்கேட் பண்ணிவிடுவார். இன்றைக்கி அவர் முதல்வராக போகிறாரு. தமிழ்நாட்டின் முதல்வராக போகும்போது 8 கோடி மக்களுக்கு பொதுவான விஷயங்களை தான் பேசுவார். மாநிலத்துக்கு தேவையான கோரிக்கைகளை தான் வைப்பார். உள்துறை இருந்தால் உள்துறை, அதே போல் பிரதமர் நாளைக்கு பார்த்தா கூட அவர் பேசுவார். தனியாக பார்ப்பாரான்னு தெரியாது. ஏற்கனவே அன்னைக்கே ஒரு கர்டசி கால் முடிஞ்சாச்சு. இந்த முறை தனியாலாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா தெரியாது. அதே மாதிரி இன்னையோட 30 நாட்கள் முடியுது சார். அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டின் முதல்வராக வந்து 30 பதவியேற்று தமிழ்நாட்டின் முதல்வராக வந்து 30 நாட்கள் முடியுது. சொன்ன மாதிரி அவரோட அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, பல்வேறு நல்ல விஷயங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் இந்த ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? 30 நாட்கள் ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? அதாவது குற்றச்சாட்டுகள்லாம் 30 நாள் ஆன ஆட்சி மேலே வைக்கிறது மடத்தனங்க. அதே போல் ஆஹா ஓஹோன்னு இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் எப்படி சார் 6 மாதம் கழிச்சு தான் இவங்க இப்போ எடுக்கிற நடவடிக்கைகளுக்கெல்லாம் பலன் கிடைக்கும். அப்போ தான் இந்த ஆட்சி எப்படி நடந்திருக்குது ஃபஸ்ட்டு 6 months நம்ம அதை பற்றி ஒரு கருத்து சொல்லலாம். ஏன்னா இப்போ 1 மாதன்றது டூ லிட்டில் எ பீரியடு. 1 மாதத்தில் அவங்க செட்டில் டவுனே ஆகிறதுக்கே இது ஆயிருக்கும். அதனால் பட் இது வந்து ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், இது ஒரு நம்பிக்கை அளிக்கிற ஒரு துவக்கமாக இருக்குது. ப்ராமிசிங் பிகினிங் இருக்குது. அதாவது வந்து என்னன்னா, போதையில்லா தமிழகத்தை வந்து உருவாக்குவேன் என்றும், லஞ்ச லாவண்யம் இல்லாத நிர்வாகத்தை கொடுப்பேன் என்றும் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார் அவர். அந்த திசை வழியில் இந்த அரசு பயணம் தொடக்கி இருக்கிறது என்பது நம்பிக்கை தருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முறைகேடாக போடப்பட்ட டெண்டர்கள், அது பிடபிள்யூடியாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி போர்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ரத்து பண்ணுறாங்க. எல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இந்த டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 100 கோடி ரூபாய் எல்லாருக்கும் போயிருக்கு. முதலமைச்சர், அமைச்சர், அதிகாரிகள்னு போயிருக்கு. அதை வந்து இன்றைக்கி அவர் அது வந்து அரசு கஜானாவுக்கு திருப்பி விட்டுருக்காரு. அதே போல் இந்த சிஎம்டிஏல ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபாய் 27 ரூபான்னு போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அவங்க ஆட்சி காலத்தில் அந்த அப்ரூவலுக்காக வர்ற ஆளுங்கக்கிட்ட பப்ளிக்கிட்ட லூட் பண்ணியிருக்காங்க. சிஎம்டிஏ என்பது ஒரு அரசு துறை நிறுவனம். அது ஏன் ஆளுங்கட்சிக்கு கட்சி நிதி வசூல் பண்ணி கொடுக்கணும்? இப்போ சிஎம்டிஏ சார்ஜ்னா அதை கட்டுவாங்க. அதற்கு அப்பால்
கட்சி நிதி அப்படின்னு வசூல் பண்ணதே வந்து பெரும் கொள்ளை தானே. அதெல்லாம் வந்த 2வது நாளே நிறுத்திட்டாரு. அதே போல் இபியில் ஷார்ட் டியூரேஷன் டெண்டர்னு போட்டு ரொம்ப ஊழல் நடத்தினாங்க செந்தில் பாலாஜி, இதுக்கு முன்னால் இருந்தவங்கலாம். இப்போ அதை வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டார் 300 டெண்டரை. இப்படி பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. சரி, இறுதியாக ஒரு கேள்வி சார். பார்த்தோம்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஸ்டாலின் சாரும் இபிஎஸ் சாரும் பேசியிருப்பாங்க. ஸ்டாலின் சார் பேசியிருப்பார், இன்னொரு 3 மாதம் கூட அந்த ஆட்சி போகாதுன்னு பேசியிருப்பாரு. இபிஎஸ் சார் பார்த்தோம்னா ஒரு சேருக்கு 4 கால்னா 2 கால் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். சார் இப்போ 30 நாட்கள் ஆயிடுச்சு, ஆட்சி அமைத்து 30 நாட்கள் ஆயிடுச்சு. அதில் இந்த 30 நாட்களில் ஒரு 6 முறையாவது அவங்க 2 பேருமே இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க, ஓடாது நடக்காது அப்படின்னு. ஏன் இன்னுமே சொல்லிகிட்டே இருக்காங்க? ஆட்சியை கவிழ்க்க ஏதாவது ஐடியா பண்ணியிருக்காங்களா, இல்லை பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லை, ஏற்கனவே பண்ணாங்களா, ஆட்சி அமைக்கவே பண்ணாங்களா. இப்போ வந்து கவிழ்க்கிறதுக்கு அது முடியாது. ஆட்சி அமைப்பதற்கே, ஆட்சி அமையாமல் தடுப்பதற்கு முயற்சி பண்ணாங்கல்ல, அது ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. அதனால் அந்த முயற்சியை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருப்பார்கள் இன்னும் 5 வருஷத்துக்கு. அது ஏன் ஒன்றும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார்? ஏன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, கூட்டணி ஆட்சி நடத்துகிறாரு விஜய். தாவேக்கா தனியாக ஆட்சி பண்ணல. இவர் கருணாநிதி சிறுபான்மை அரசு பண்ணார்ல, மைனாரிட்டி அரசு. அவருக்கு பெரும்பான்மை இல்லாமல் 96 தானே இருந்தது. அப்போ அவர் ஒரு 5 வருஷம் ஆட்சி பண்ணார்ல. அது மாதிரி இல்லை இது. தனக்கு பெரும்பான்மை இல்லைன்னு ஒன்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகளை கூப்பிட்டு எனக்கு ஆதரவு தாருங்கள், உங்களுக்கு அமைச்சரவையில் நான் இடம் தரேன்னு சொல்லி எல்லாரும் அமைச்சரவையில் இருக்காங்க. இடதுசாரிகள் எங்களுக்கு வேணான்ட்டாங்க. புரியுதுங்களா? இது ஒரு கூட்டணி அரசு, தாவேக்கா தலைமை தாங்கும் ஒரு கூட்டணி அரசு. இப்போ இது வந்து பொய்க்கால், அந்த கால் இந்த கால்னா, இப்போ மோடியுடைய ஆட்சி மத்தியில் என்ன கால் சொல்லுங்க? அவருக்கு மெஜாரிட்டி இல்லை. அவருக்கு மெஜாரிட்டி கிடையாது. 242. அவருக்கு வந்து இந்த பக்கம் நிதிஷ்குமார், இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு. இப்போ இதுவும் அப்படிதானா? எடப்பாடி சொல்கிறத பார்க்கலாமா? மத்திய ஆட்சிக்கும் இதை சொல்லலாமா? பொய்க்கால் குதிரைன்னு சொல்லலாமா? அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுக்கு தலைவர் இவர் தமிழ்நாட்டில். ஆனால் அவர் மறைமுகமாக மோடியை திட்டுறாருன்னு தான் நினைக்கிறேன். கூட்டணி ஆட்சி, ஆமாம், கூட்டணி ஆட்சினால பொய்க்கால் குதிரைனா முதல்ல பொய்க்கால் குதிரையை ஓட்டிகிட்டு இருக்கிறது மோடி தான். இப்போ அவரை திட்ட முடியல, அதனால இவரை திட்டுறாரா? அப்படிதான் நினைக்கிறேன் சார். அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் சட்டமன்ற எலெக்ஷன் முன்னாடி நீங்கள் சொல்லியிருப்பீங்க, சட்டமன்ற எலெக்ஷனில் தாவேக்கா எப்படி அணுகணும் நீங்கள் ஒரு சின்ன பிளானாகவே போட்டு கொடுத்துருந்தீங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அதை தமிழக முதல்வர் விஜய் அவர்களும் சரி, தாவேக்கா கட்சியும் சரி, அது எந்த மாதிரி எதிர்கொள்ளும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதிமுக திமுக வந்து 2 பேருமே மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க, ஒரு கோபத்தில் இருப்பாங்க, இது எப்படியாவது பிடிச்சிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த உள்ளாட்சி தேர்தல் எப்படி பார்க்கணும், அப்புறம் இடைத்தேர்தல் எப்படி பார்க்கணும்? உள்ளாட்சியில்தான் நல்லாட்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ மாநில அரசு பிடிச்சிட்டாங்க, ஓகே. ஆனால் கார்பரேஷன்கள், பஞ்சாயத்துகள், நகர சபைகள், இதெல்லாம் வந்து ஒரு முனிசிபாலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான உள்ளாட்சிகள்ங்க. இப்போ இந்த உள்ளாட்சிகளை கண்ட்ரோல் பண்ணுற கட்சி பண்ணாதான் அதுக்கு வந்து இந்த கிராமப்புற நகர்ப்புறங்களில் இருக்க மக்களுக்கு சேவை செய்வது எளிது. வெறும் மாநில அரசு மட்டும் இருந்தால் இப்போ இருக்கிற மாதிரி தாவேக்கா கையில், மற்றதெல்லாம் எதிர்கட்சிக்காரங்க இருந்தால் மாநில அரசின் திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட மாட்டாங்க. அது எவ்வளோ ஆபத்தான விஷயமா இருக்கு. ஆமாம், அதனால் கன்சர்ன், பிரைமரி கன்சர்ன் தாவேக்காவுக்கு, தாவேக்கா கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் மகத்தான வெற்றி அடையணும். இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், திருச்சி கிழக்கு இது தமிழ்நாட்டு மக்கள்னார்ல, அந்த குறையே இல்லாமல் இருக்கிற அத்தனை மாநகராட்சியிலையும் தாவேக்கா கூட்டணி வெற்றி பெறணும். அதுக்கு இப்போத்துலேருந்தே வேலை செய்யணும். சும்மா வந்து விஜயின் முகத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு வண்டியை ஓட்டக்கூடாது. இதுக்கப்புறமா அதை நம்ப முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ப முடியாது இல்லை. எப்பவுமே ஒரு துவக்கத்தில் ஒரு கிடைக்கும். அதே ரிசல்ட் நீங்கள் கல்யாணம் பண்ணால் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் மனைவியோட நீங்கள் இருந்தது, போனது, வந்தது, அதே 20வது வருஷத்தில் இருக்குமா? இல்லை, 5வது வருஷத்தில் இருக்குமா? போக போக கொஞ்சம் குறையும். அப்போ அதை நீ ஈடுகட்டணும்னா நீங்களும் மாறணும், மனைவியும் மாறணும். எப்போதும் அன்போடு இருக்கிற தம்பதிகள் நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி
தாவேக்காவுக்கும் மக்களுக்குள்ள உறவுகள் வந்து கெட்டிப்படணும், தொடரணும். அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளில் தாவேக்கா மகத்தான வெற்றி அடையணும். அதுக்கு வந்து இந்த கூட்டணியை இன்னும் கூட விரிவுபடுத்தலாம். இதுக்கு மேலே எப்படி சார் விரிவுபடுத்த முடியும்? ஏங்க மதிமுக இருக்கு, அவங்க கிட்ட கேட்கலாம், ஆதரவு வாங்கன்னு சொல்லலாம். இப்போ வந்து அன்புமணி பாமக இருக்கு, அது என்ன ஏதாவது சத்தியம் பண்ணி வச்சிருக்காங்களா? அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தான் நாங்கள் இருப்போம்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க வந்து இந்த பக்கம் இது பண்ணலாமா? அவங்கள ஒரு செல்வாக்கு இருக்குது பல இடங்களில். ஓகே. ஏன்னா இதில் வந்து உள்ளாட்சியில் வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் தான் வேலையாகும். ஓகே. ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். இன்னைக்கு சட்டமன்றத்தில் ரொம்ப பெருசாக எஃபர்ட்டை எடுக்காமலே இந்த ஆட்சி ஒழிஞ்சா போதண்டான்றவங்கெல்லாம் தர்ம அடி அடிச்சிட்டாங்க. பெருசாக ஒன்றும் அல்ட்டிகளை தாவேக்கா. விஜயனுடைய முகம், விஜயனுடைய ஆட்சி வரணும், அவர் முதல்வர் ஆகணும் அப்படின்ற ஒரு வேட்கையில தான் மக்கள் போட்டாங்க. யார் எம்எல்ஏ யார் வந்து இங்கே நிற்கிறாரெல்லாம் யாருமே கவலைப்படலையா? ஆனால் உள்ளாட்சியில் இதெல்லாம் பார்ப்பாங்க. உள்ளாட்சியில் யார் நிற்கிறாங்க, அவங்களுடைய ஹிஸ்ட்ரின்னா, பாஸ்ட் ஹிஸ்ட்ரின்னா அது ரொம்ப பார்ப்பாங்களா? ஆமாம். ஏன்னா அங்கே ஒன்றும் விஜய் முதல்வர் ஆக போகிறது இல்லைல்ல. விஜய் ஃபேக்டர் இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கு வந்து ஒரு லிமிட்டட் வேல்யூ தான் இருக்கும். ஓகே. அந்த ஏரியாவில் உதாரணத்துக்கு ஒரு 50% இருக்கலாம். அப்போ இந்த மீதி 50% அந்த வேல்யூ ஆஃப் தி கேண்டிடேட்டு, அங்கே இருக்கிற உங்கள் கட்சி நடந்துக்கிறது, கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் மக்களோட எப்படி இருக்காங்க, இது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. நம்ம இதில் ஜெயிச்சிட்டோம் அதுலேயும் ஜெயிச்சோன்னா, எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் வந்தது, எம்ஜிஆர் நடித்த படம், 25 வாரம் ஓடிச்சு. அதில் தான் இந்த நான் ஆணையிட்டால் நடிப்பார ஜனநாயகனில் கூட வச்சுருக்காங்க அந்த படம் ஹியூஜ் சக்ஸஸ். அதே தயாரிப்பாளர் அடுத்து ஒரு படம் எடுத்தார், எங்கள் வீட்டு பெண்ணுன்னு. அது டப்பாக்கு போயிடுச்சு, தியேட்டரில் ஓடவே இல்லை. இதே மாதிரி தான் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன்ற ஒரு பிரபல டைரக்டரு, குடும்ப கதையெல்லாம் எழுதினவர், பணமா பாசமானு ஒரு படம் எடுத்தார். அதில் ஒரு பாட்டு வேர்ல்டு ரெக்கார்டு, இளந்தம்பழம்னு. அந்த படம் சக்கப்போடு போட்டுச்சு, ஹியூஜ் சக்ஸஸ். அதால் உடனே என்ன பண்ணார், குலமா குணமான்னு ஒரு படம் எடுத்தார். உடனே அது பொட்டிக்கு போயிடுச்சு டப்பாக்கு. அதுபோல் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கிடைச்சிருக்கு. இப்போ இந்த வெற்றியை கூட இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலான்ற மாதிரி தானே இருக்கு. இப்போ சட்டமன்ற தேர்தலில் கிடைச்ச வெற்றி அப்படியே ரிப்பீட் ஆகணும்னா கூடுதல் உழைப்பு பண்ணணும், கூட்டணியை ஒருங்கிணைக்கணும், பலமாக்கணும். என்ன அபாயம் இருக்குதுன்னா, திமுக அதிமுக ஈவன் பாஜக கூட ஒன்று சேர்ந்து தாவேக்காவை வீழ்த்துவதற்கு வியூகம் அமைக்கலாம். அந்த அபாயம் இருக்கு. காமன் கேண்டிடேட்டுன்னு இப்பவே பேசிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? அதனால அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி, காமன் கேண்டிடேட் கூட வேணாம், இந்த இதெல்லாம் நாங்கள் இந்த இதெல்லாம் ஏங்க அவங்க தான் ஆட்சி அமைக்கவே கூட்டணி வைக்கலான்னு போயிட்டாங்களே. முழுக்க நினைந்த பின் முக்காடியது இருக்கு. இப்போ திமுக அதிமுக சேராதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அதெல்லாம் ட்ரை பண்ணாங்களா? ஆல்ரெடி ட்ரை பண்ணாங்க, அது முடியல, அபார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இடதுசாரி கட்சிகள் ஒத்துக்கல, இல்லைன்னா அது நடந்திருக்கும். ஸோ அதே முயற்சியை உள்ளாட்சி தேர்தல்களில் திமுக அதிமுக பாஜக 3 பேரும் சேர்ந்தே நிற்பாங்க விஜயை அடிக்கணுன்றதுக்காக. அப்போ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். இது மாதிரி ஒன்றும் முகம் தெரியாத ஆட்கள் அப்படிலாம் சுனாமியில் வரா மாதிரிலாம் வர முடியாதுங்க. உள்ளாட்சியில் வந்து பர்டிகுலராக இருக்கணும். அப்போ அந்த கட்சியை வந்து 8 மாதம் இருக்குன்னு வச்சுங்க, உங்கள் அரசின் சாதனைகள் உங்களுக்கு வந்து வெற்றியை தேடித்தரும். இப்போ அரசின் நல்ல திட்டங்கள் நலத்திட்டங்கள் இந்த உறுதிமொழியெல்லாம் அமுல்படுத்திடுவார் இல்லையா கொஞ்சமாவது, கண்டிப்பாக. அப்போ அதனுடைய எஃபெக்ட் எல்லாம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல, அப்படியே மங்கிடும் உடனேலாம் நான் சொல்ல. சிபிஎம்ல வெஸ்ட் பெங்காலில் 32 வருஷம் தொடர்ந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்கார்டை தாவேக்கா பீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், மனசார நான் விரும்புகிறேன். வாட் ஹேப்பன்ட் இன் வெஸ்ட் பெங்கால், அது வந்து தாவேக்கா இங்கே தமிழ்நாட்டில் பண்ணணும் அப்படின்னு நான் உளமாற விரும்புகிறேன். ஆனால் அது விருப்பமாக மட்டும் இருந்தால் போதாது, அவங்க செயலில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜியை வந்து கடுமையாக பிளான் பண்ணணும், அதே போல் கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணணும்.
சும்மா இன்னமும் அந்த ரசிகர் மனப்பான்மை, இந்த ரசிகர் மன்றங்கள் தான். அந்த போஸ்டர் ஒட்டினவன் அடிக்கடி சொல்லுவார்ல புசி ஆனந்த், ஆமா 30 வருஷமா எங்களுக்கு பேனர் கட்டினவங்க, போஸ்டர் ஒட்டினவங்கன்னா உங்களுக்கு போஸ்டர் ஒட்டிடுவாங்க ஜனங்க. அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேன், நான் எச்சரிக்கை சொல்கிறேன். ஐ எம் த வெல் விஷர் ஆஃப் டிவின்றது எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அவங்க வெற்றி இன்னும் பிரம்மாண்டமாக வரணும்னா இப்போதுலேருந்தே உழைக்க தொடங்கணும். சும்மா சவால் போட்டுட்டு இருந்தா போதாது. இவர் விஎஸ் பேர்னா RS பாரதி, திமுக அமைப்பு செயலாளர், ஒரு நகராட்சி பிடிச்சா கூட ஒத்த மீசையை எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. உடனே ஆதவ் அர்ஜுனா 25 நகராட்சியும் நாங்க ஜெயிப்போம் அப்படின்லாம் சொல்றாரு. இது இந்த மாதிரி வாய்ச்சவடால் வந்து நமக்கு பயன் தராது. ஸோ இன்னொரு ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருந்தாரு, இந்த மின்சார பற்றாக்குறை வந்து கண்டிப்பா உள்ளாட்சி தேர்தலில் பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லியிருந்தாரு. ஏங்க உள்ளாட்சி தேர்தல் வரப்போறது 8 மாசம் கழிச்சுங்க. இந்த மின்சார பிரச்சனையெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் நான் சொன்னேனே, தொடர்ந்து ஆண்ட கட்சிகள் மின்சாரத்துறையில ஊழலை பெருக்கிட்டு, டெண்டர் ஊழல், கான்ட்ராக்ட் ஊழல், ஆனா தேவையான பணியாளர்களை போடல. இப்போ 15,000 பேர் போடுறேன்னு சொல்லிட்டார. ஒரு 300 அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காரு. அவங்கெல்லாம் அப்படியே கண்ணீர் விடுறாங்க, ஆனந்த கண்ணீர். நிர்மல் குமாருக்கு ஒரு பார்ட்டியே நடத்தினாங்க விழா. ஏன்னா செந்தில் பாலாஜிலாம் அதை எடுத்து ஃபைலை வச்சுட்டாரு. அவர் ரேட் பேசியிருப்பாரு, கண்டக்டர் டிரைவருக்கே ரேட் பேசினவர் தானே. அப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியர்லேருந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்னா 10 லட்சம் கொடுன்னு கேட்டிருப்பாரு. கொடுக்கத்தான் அந்த ஃபைலே மூவ் ஆகிருக்கும். இன்னைக்கு 10 பைசா செலவு இல்லாமல் 300 பேர் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருந்தவங்க காலங்காத்தால சாயந்தரம் எல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆகிட்டாங்களா. அவங்க கிள்ளி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, காண்பது கனவா நனவான்னு. ஸோ இந்த ஆட்சிக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது, நடந்துட்டு இருக்குது. ஆனால் அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேர்தல் என்பது குளத்தூரில் வந்து ஸ்டாலின் தோப்பாருன்னு நீங்களும் நானும் பேசியிருப்போமா, நம்பியிருப்போமா? அதனால் மக்கள் எஜமானர்கள், மக்கள் தீர்ப்பு நமக்கு அப்படியே வந்துடும் அப்படிலாம் நம்ம கிராண்டாக நினைக்கக்கூடாது. எப்போதும் மக்களுக்காக உழைத்திட்டு இருக்கணும். மக்களிடம் நம்மளை பற்றி பேசுறதுக்கு, ஆளுங்கட்சி தாவேக்காவை பற்றி சொல்கிறதுக்கு தப்பா ஏராளமான ஊடகங்கள் வாய்கள் இருக்கின்றன. இதெல்லாம் கணக்கில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க செயல் பண்ணணுன்றதான் நான் என்னுடைய வார்த்தை. ஓகே சார், இவ்வளோ நேரம் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது சார். இதே மாதிரி இன்னொரு காலம் சந்திப்போம். நன்றி சார்.